நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சைட்லேருந்து ஒரு ட்வீட் ஒன்று வச்சு தான் எல்லாரும் நம்மளை டார்கெட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அந்த ட்வீட்டை மட்டும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அதை படித்து அதை மட்டும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்க. அஃபிஷியல் டிவிக்கு பார்ட்டி HQ அந்த ஹேண்டில் வந்திருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நாளை நடைபெற உள்ள மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக ஏற்பாட்டாளர்கள் மற்றும் குழு விவரம் நல்லா நோட் பண்ணி, ஏற்பாட்டாளர்களுக்கும் குழு விவரங்களையும் இடத்தையும் நேரத்தையும் பின்வருமாறுன்னு சொல்றாங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரம் நண்பகல் 12 மணிக்கு நீங்க அங்க வந்துருங்கன்னு யார சொல்றாங்க? அந்த நிர்வாகிகள் சொல்றாங்க. ஏற்பாட்டாளர் குழு 10 பேர் இருக்காங்க பாருங்க, ஆர்கனைசர் டீம். அந்த ஆர்கனைசர் டீம் வந்து நீங்க 10 மணி, அதாவது அந்த 12 மணிக்கு வேலுச்சாமிபுரத்துக்கு வந்துடுங்க. எதுக்கு வர சொல்றாங்க? அங்க இருக்கிற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டா இருக்கா, வரும்போது கரெக்டா ப்ராப்பரா நடக்கணுன்றதுக்காக ஆல்ரெடி அங்க வர சொல்றாங்க. இவங்க இந்த ஒரு பாயிண்ட வச்சுக்கிட்டு தான் திரும்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொன்னது 12 மணி வந்தது 7 மணி, சொன்னது 12 மணி வந்தது 7 மணின்னு வாழைப்பழ காமெடி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயுமே இதுல வந்துட்டு தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கரூருக்கு 12 மணிக்கு வருவார்னு எங்கடா போட்டுருக்குது? அதுல ஏடா கிறுக்கு பசங்களாடா நீங்க? ஒருத்த பேசவே இல்லைன்னா அவன் மேல ஏறி நீங்க குதிரை ஏறி சவாரி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நாங்க உங்களுக்கு தூக்கிட்டு சுமந்துகிட்டே இருக்கணுமா? ஏடா அறிவு இருக்கிறவனுக்கு நல்லாவே தெரியும். அதுல 12 மணிக்கு விஜய் வருகிறாருன்னு, கரூருக்கு வருகிறாருன்னு அந்த அறிக்கையில இருக்கா? அந்த குழு நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்காங்க, யோ 12 மணிக்கு அங்க வந்துருக்குப்பா, ஆர்கனைஸ் பண்ணிங்கப்பா, கரெக்டா இருக்கா பாத்துக்குமான்னு ஒரு பொதுச்செயலாளர் அறிக்கை கொடுக்குறாரு. அதை பேஸ் பண்ணி அந்த நிர்வாகிகள் அங்க வராங்க, அதை மெயின்டைன் பண்றாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இதை புடிச்சுக்கிட்டாங்க. இதோ உலகத்துல எதுவுமே புலனாராய்ச்சி பண்ணி, அதாவது என்ன சொல்றாங்க, இந்த புலனாய்வு புலிகள் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி இந்த பதிவை எடுத்துட்டு வந்து 12 மணிக்கு போட்டிருக்காங்க. 12 மணிக்கு போட்டிருக்காங்க. 5 அறிவு நான் ஏதாவது சொல்லிட போறேன். இப்ப உள்ள வந்துட்டாங்களா? எப்படி மாற்றானுங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் பேசி வச்சுட்டு ட்வீட் இல்ல மீடியால பேசுறதுன்னா ஓகே, அடி தூக்குறவங்க கண்டல்காரன், நீ ஒண்ணு பேசு நீ ஒண்ணு பேசு, டேய் யாரனா ஒழுங்கா பேசுங்கன்ற மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்க முடியாம இன்னைக்கு சிக்கி இருக்காங்க. சிபிஐ ஒண்ணு விடாம அதை விசாரிக்க போகுது. இல்ல இத வந்துட்டு அந்த 200 ஊபிஸ், ட்விட்டர் ஊபிஸ், இந்த சோஷியல் மீடியா ஊபிஸ் சொன்னா ஓகே, சோ கால்ட் அந்த ஜர்னலிஸ்டுமே இதே சொல்றாங்களே. சோ கால் ஜர்னலிஸ்ட் கிடையாது, திமுக ஜர்னலிஸ்ட். அவங்களுக்கு பேரே அதான். அவங்க வந்து என்னைக்கோ நிறமாறி விட்டார்கள். வாட்ச், டிவி, காரு, ஃபேனு, வீடு எல்லா வசதிகளும் கூடிய ஒரு ஜர்னலிஸ்ட் என்ற பேர்ல திமுக ஆதரவா பேசக்கூடியவங்க தான் இன்னைக்கு வந்து 95% கூட சொல்றாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் எங்கேயுமே சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லவே இல்லை. இவங்க அதுக்கு ஒரு முட்டை கொடுக்குறாங்க. சிபிஐ உள்ள வந்துருச்சுன்னா பிஜேபி உள்ள வந்துரும். இல்ல அந்த ஒரு கேஸ் ஃபைல கூட கரெக்டா படிக்காம யார் இது கேஸ் கொடுத்திருக்காங்க, யார் சிபிஐ கேட்டிருக்காங்க, யார் வந்துட்டு அதான்டா திமுக. கேஸ் கட்டு படிக்க தஞ்சா நீ வக்கீல் ஆயிடுவல்ல, நல்ல வாதாடிச்சா நீ வக்கீல் ஆயிடுவல்ல. அந்த அளவுக்கு அறிவு தான் அவன் அப்படி பேச போறான். அவனோட வேலை கொடுக்கறத வாங்கிட்டு பேசுறதா அவன் வேலை. அவனை போய் நீ வாருடானா வாருவான், அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். மத்தபடி அவன் யார் போட்டதுலாம் அவனுக்கு தெரியாது. போய் சாணி அழுனா அழுட்டு வந்துருவான். அவனுக்கு தெரிஞ்சது அதுதான். அவன் போய் அதெல்லாம் படிச்சு பார்த்து அந்த கேள்வி வைக்க மாட்டான். அப்படி படிச்சு பார்த்தவன் கூட வந்து உள்நோக்கத்தோட பேசுவான். அதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து கடந்த 20 நாட்களாக சமூக வலைதளங்கள்ல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. தெரிஞ்சே பரப்புறான், தெரிஞ்சே ஃபேக். ஆமா இது போய் தான் நான் பரப்புவேன். ஏன்னா அவனுக்கு பயம், நம்ம ஆட்சி போயிடும். ஓபன் டாக் மீடியா அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நம்மளோட யூடியூப் சேனல் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கடந்து வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. அதை முன்னிட்டு யூடியூப் நிறுவனம் வந்து நம்மளை பாராட்டி சில்வர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த சில்வர் பட்டன். 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக சில்வர் பட்டன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாட்களுக்கு மேல ஆகுது. பட் அந்த 15 நாட்கள் நம்ம ஒரு மீளா துயரத்துல இருந்தோம். அதை சொல்ற மனநிலையில இல்ல, அதை பார்க்குற மனநிலையில நீங்களும் இருக்க மாட்டீங்கன்றது நல்லாவே தெரியும். அதுக்காக தான் இத்தனை நாள் கழிச்சு இந்த விஷயத்த நான் ரிவீல் பண்றேன். இந்த பட்டன் வந்ததுக்கு நீங்க தான் காரணம். உங்க ஆதரவு இல்லைன்னா அது நிச்சயமா நடந்திருக்காது. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் நீங்க கொடுக்குறீங்க நான் நம்புறேன். இந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததை முன்னிட்டு அரசியல் வேட்டை என்ற ஒரு நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கலான் இருக்கேன். அதுக்காக வந்து என்னோட நண்பரும் தம்பியுமான நிதின் அவர்களை வந்து இந்த அரங்கத்துக்கு நான் வர வச்சிருக்கேன். இனிமே வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து தொடர்ந்து வந்து அரசியல் நகர்வுகள், நம் கட்சியோட அடுத்த கட்ட நகர்வுகள், மற்ற விஷயங்கள் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். காரசாரமான விவாதங்கள் இருக்கும், டிபேட் மாதிரியும் இருக்கும், அதே நேரங்களில் ஃபன்னாகவும் இருக்கும். இதை தொடர்ந்து கொண்டு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது உங்களோட ஆதரவு கொடுக்கறத பொறுத்து தான் இது எப்படி கொண்டு போகலான்ற ஒரு பிளானிங்கே நான் வருவேன். வாங்க, ரொம்ப வளவலன்னு பேசாம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். வணக்கம் நிதின், எப்படி இருக்கீங்க?
வணக்கம்ண்ணா, சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா அருமையாக இருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு 100K ஃபாலோவர்ஸ் அடிச்சதுக்காக கங்க்ராச்சுலேஷன்ஸ். நன்றி. நிறைய எக்ஸ்போஸ் பண்ணுங்க, நிறைய இன்னும் இன்ஃபர்மேட்டிவ் வியூஸ் நிறைய எங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பா நிதின், அதுக்காக தான் நான் வர சொல்லியிருக்கேன். ஏன்னா வெறும் தனியாக உட்காந்து பேசுறதுக்கு எனக்கும் போர் அடிக்குது. ஒரு பார்ட்னர் கூட இருந்தாங்கன்னா நல்லா இருக்குன்றது நிறைய பேரோட கருத்தாக இருந்தது. அதனால தான் நான் யோசித்தேன், சரி ஓகே பொலிட்டிக்கலாக நம்ம கொஞ்சம் பார்ட்னர் இருந்துட்டோம்னா நிறைய ஒரு கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும், நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுன்றதுனால தான் நம்ம தம்பி நிதினை நான் வர வச்சிருக்கேன். நிறைய கேள்விகளோட காத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஸ்ட்ரைட்டாக கேள்விகளுக்குள்ள போயிடலாம். சொல்லுங்க நிதின், உங்களோட முதல் கேள்வி என்ன? என்னோட கேள்விகள் என்னன்னா, ஒன்றும் இல்லைன்னா சிம்பிளாக நான் கேட்டுடுறேன். நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா 2 தரப்புகள் இருக்காங்க. அந்த 2 தரப்புகள்ல இருந்து பல விதமான விமர்சனங்கள் வச்சுட்டு வராங்க. அதில் ஒரு சில கேள்விகளை நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன், அதை எனக்கு பிரேக் டவுன் பண்ணி சொல்லுங்கள். ஒன் ஆஃப் த கொஸ்டின் என்ன அப்படின்னா, விஜய் தான் இதுக்கு முழுக்க காரணம். அவர் லேட்டாக வந்துட்டாரு, அவர் ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணலை, சரியான டீம் அங்கே வச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க. இன்னொரு சைடு பொதுமக்கள் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இல்லை இது விஜய் அண்ணா மேலே எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை, அவர் சொன்ன டைமுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்த இடத்துக்கு தான் வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய சப்போர்ட்டர்ஸும் நம்மளுக்கு இருக்காங்க. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு இதை பிரேக் டவுன் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். நிச்சயமா நல்ல கொஸ்டின், இது கண்டிப்பாக பேச வேண்டிய கொஸ்டின். இது என்னைக்கோ நம்ம பேசியிருக்கணும். இப்போ இந்த கேஸ்குள்ள நம்ம ரொம்ப டீப்பாக இறங்கி இதை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா சிபிஐ விசாரணை போய்கிட்டு இருக்கு. அதுலேருந்து அவங்க அறிக்கை என்ன கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பேச முடியும். பட் ஒரு அசம்ஷனா இவங்க வைக்கக்கூடிய போலியான குற்றச்சாட்டுகளை விலக்கி அதை பொதுமக்கள் கிட்ட உண்மை என்னன்ற சொல்ல வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா மக்களுக்கு நல்லாவே தெரியுது, தளபதி இந்த விஷயத்துல எந்த ஒரு தவறும் செய்யலை. அவர் சரியான முறையில் கரெக்டான முறையில் தான் அந்த நிகழ்ச்சிகள் நடத்துறான்றது. அதாவது தளபதி அவர்கள் செப்டம்பர் 2ஆம் தேதி இந்த சுற்றுப்பயணம், அரசியல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாரு. கிட்டத்தட்ட 5 மாவட்டங்களை போய் அவரோட சுற்றுப்பயணங்களை கலந்துக்கிட்டு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சாரு. எல்லா இடங்கள்லையும் எதிர்பார்த்ததை விட அளவு கடந்த கூட்டம் தான் அதிகமாக வந்தது. எத்தனையோ கட்சி தலைவர்கள் நம்ம பார்த்துருப்போம். கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்ற தலைவர்கள் நம்ம பார்த்த காலம் போக, கூட்டத்துக்கு வராதிங்கன்னு சொல்ற தலைவர் முதல்ல நம்ம தளபதி மட்டும்தான். நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள்லாம் நீங்க கூட்டத்துக்கு வராதிங்க, நீங்க அவதிப்படுவீங்க, டிவிலேருந்தே பாருங்கன்னு சொல்லி நம்ம இப்போ சொல்லலை. கிட்டத்தட்ட விக்கிரவாண்டி முதல் மாநாடு நடக்கும் பொழுதுலேருந்து அந்த அறிக்கையை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். மாநாட்டுக்கு 2 நாள் இருக்கும்போதே 3 கடிதம் எழுதினார் நம்ம தளபதி விக்கிரவாண்டி மாநாடப்போ. அந்த 3 கடிதங்களையும் தெளிவுபடுத்தி பேசியிருப்பாரு, யாரும் வராதிங்க ஏன்னா கூட்டம் அதிகமாக வரும்ன்றதுனால. மக்கள் மீது, தொண்டர்கள் மீது உண்மையான அக்கறை இருக்கக்கூடிய ஒரே தலைவன் நம் தளபதி. அதனால மட்டும்தான் அவர் வராதிங்கன்னு சொல்றது. எந்த ஒரு தலைவனும், நான் வெறும் தான் விஜய் அவர்களை மட்டும் சொல்ல, எந்த ஒரு கட்சி தலைவர் தன் தொண்டர்கள் இறக்கணும்னு ஆசைப்பட போறது கிடையாது. புரியுதுங்களா? தன் கொள்கைகள் என்ன, தன் கோட்பாடுகள் என்ன, தன் அரசியல் நகர்வுகள் என்ன, என்னோட வியூ என்னன்றதை நேரடியா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு டூல் தான் இந்த தேர்தல் பிரச்சாரம். மற்ற மாநாட்டில் பேசுறதெல்லாம் தொண்டர்கள் வருவாங்க, மற்ற இண்டோர் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நிர்வாகிகள் வருவாங்க. ஆனா நேரடியா மக்கள் கிட்ட போய் நம்ம இணையற இடமே பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பிரச்சார பரப்புரை தான். இது இன்னைக்கு நேற்று நடக்கல, அண்ணா காலத்துல இருந்தே இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு கல்ச்சர். எல்லா கட்சிகளும் போய் பண்றாங்க, நாட் ஒன்லி தமிழ்நாடு, எல்லா ஸ்டேட்லையும் நடக்குதுன்னும் போது உரிய அனுமதியோட, உரிய அந்த பர்மிஷனோட நாங்க கேட்ட இடமும் அவங்க கொடுக்கல. அவங்க கொடுத்த இடத்துல நம்ம பிரச்சாரத்தை மேற்கொள்றோம். அதுவும் நாம ஒரு இடத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்னா, முதல் நம்ம கட்சியோட பொதுச்செயலாளர் 1 மாசத்துக்கு முன்னாடி அங்க போயிடுவார். போயிட்டு அந்த இடம் என்ன மாதிரியான இடம், என்ன மாதிரி சூழல் அங்க இருக்கு, பள்ளிகள் இருக்கா, கல்லூரிகள் இருக்கா, தொழிலாளர்கள் வேலை செய்யற இடமா, இல்ல மார்க்கெட்டா, இல்ல எப்படி, இந்த இடத்துக்கு வந்தா எவ்வளவு கூட்டம் வரும்ன்றத முன்னேற்பாடுகளோட திட்டமிடலோட தான் அந்த இடத்துக்கு போறோம். போய் இல்ல இது சரியா வராது, எங்களுக்கு பெரிய இடம் வேணும்னு நம்ம கேட்கிறோம். நான் நாட் ஒன்லி கரூர், நான் பொதுவா சொல்றேன். கேட்கும் பொழுது அது எப்படி நம்ம அளவிடுறோம்? ஒரு சர்வேவரை கூட்டம் இது இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, இத்தனை அடி இருக்கு, இது இந்த இடங்கள்ல இத்தனை பேர் நிக்கலாம், நாங்க இத்தனை பேர் வரும்னு எதிர்பார்க்கிறோம், ஆனா அதிகமா வந்தாலும் இந்த இடம் கொள்ளும், நிக்கலாம். அளந்துருவீங்களா? அளந்துருவோம். அளந்துட்டு இந்த இடத்துல கிட்டத்தட்ட 60,000 பேர் 70,000 பேர் தாங்கக்கூடிய இடம் தான். இதுல ஒரு 80,000 பேர் வந்தாலும் சமாளிக்கலான்ற மாதிரி ஒரு சர்வேவரை கூட்டம் மொத்த இடத்தையும் அளந்துட்டு எத்தனை எவ்வளோ அந்த அகலம் நீளம் எல்லாம் பார்த்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணி தான் பர்மிஷனுக்கே நம்ம போறோம். அந்த பர்மிஷன் போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸ் நான் உங்களுக்கு விளக்குறேன். இவ்வளவு பண்றோம். இது வெளியே இருக்கவங்களுக்கு தெரியுமா? திட்டமிடல் இல்ல, லேட்டா வந்துட்டாருன்ற வாய்ப்போக்கா பொய்யா இன்னொரு கட்சிக்கு ஆதரவு தரன்ற பேர்ல பொய் பேசிட்டு போயிடலாம். ஆனா களத்துல என்ன நடக்குதுன்றத அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இதை ஒவ்வொரு மாநாட்டுக்கும் பண்ணாங்க, ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கும் பண்ணாங்க, எல்லா மாவட்டத்துக்கும் போகும்போது இந்த திட்டமிடல் இருந்தது.
அதே திட்டமில்லோட தான் இந்த கரூருக்கும் தளபதி அவர்கள் போனாரு. கிட்டத்தட்ட 15-20 நாளைக்கு முன்னாடியே வந்து நாமக்கலுக்கும் கரூருக்கும் போற டேட்டை கொடுத்துட்டாச்சு. அனுமதி வாங்கணும். ஆனா நாங்க கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டானா, அந்த இடம் நமக்கு கொடுக்கப்படலை. ஆனா அவங்க எதிர்பார்த்தது வந்து வேற இடம். அவங்க கொடுத்த இடத்துல தான் நாங்க பண்ணோம். அந்த இடத்துல தான் வந்து இந்த இடம் சின்ன இடம், இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் வந்தா தாங்காதுன்னு காவல்துறைக்கு தெரியாதா? இதுதான் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி. நாங்க கேட்கறது கூட ரெண்டாவது விட்டுடுங்க, நாம இந்த நேரத்துல பேச முடியாது. மக்கள் கேட்கிற கேள்வி, இந்த இடத்துல கொடுத்தா தாங்காது, நீங்க அந்த இடமா பார்த்து கொடுக்குறீங்க, அப்போ ஏதாச்சும் நடக்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களான்ற கேள்வி வந்து ஆர்கானிக்காவே எல்லாருக்கும் தோணும் இல்லையா? அதனாலதான் அங்க போறோம். போகும்போது அந்த இடத்துல கூட்டம் அதிகமா வருது. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல வந்து உரிய பாதுகாப்பு கொடுக்கப்படுறதா இந்த ஸ்டாம்பேடே நடந்திருக்காது. அதனாலதான் வந்து இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இதுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, ஒரு சந்தேகம் இருக்குன்றதுக்காக தான் நீதிமன்றத்தை அணுகிறோம். நீதிமன்றத்தை அணுகி அங்க வந்து நமக்கு நியாயம் கிடைக்கணும். அதுவும் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தை நம்ம எதுக்காக நாடுறோம்னா எஸ்ஓபி ஃபார்ம் பண்ண சொல்லி தான் கேட்கிறோம். இந்த பிரச்சாரத்துக்கு எல்லா கட்சிகளுக்கும் பொதுவான ஒரு நெறிமுறைகளையும் ஒரு ஃபாலோ பண்றதுக்கு ஒரு சட்டத்தை இது பண்ணுங்க, ஒரு ஆர்டர் கொடுங்கன்றதுக்காக தான் நம்ம போறது. ஆனா அங்க போனதுக்கு அவங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்க. அதனாலதான் இங்க நமக்கு நியாயம் கிடைக்காதுன்றதுனாலதான் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அங்க வேணும் என்ன நீதி வேணுமோ அதை கேட்டு வாங்கிட்டு வந்து இன்னைக்கு விசாரணை குழு அமைச்சிருக்காங்க. சிபிஐ வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. உண்மை என்னன்றது வெளியே வரப்போகுது. இந்த லேட்டா வந்துட்டாரு, சரியான டைமுக்கு வரலன்றதெல்லாம் பச்சை போய். அவங்க கொடுக்கப்பட்ட நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் நமக்கு அப்ரூவல் டைம் இருக்கு. நீங்க கொடுத்த டைம்ல நான் எப்போனாலும் வரலாம். நான் 4 மணிக்கும் வருவேன், 5 மணிக்கு வருவேன், 6 மணிக்கும் வருவேன், 11 மணிக்கு வந்தா நீ கேள்வி கேட்கலாம். என்ன கேட்கலாம்? நான் என்ன டைம் சொன்ன, நீ என்ன டைமுக்கு வந்திருக்கன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனா நீங்க கொடுத்த டைம்ல நாங்க அங்க பிரச்சார இடத்துக்கு வந்துட்டோம், பிரச்சாரத்தை முடிச்சாச்சு. இந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் வரும், எந்த அளவுக்கு அந்த இடத்துல கூட்டம் சேரும்ன்றத முன்கூட்டி கணிக்க வேண்டியது யாரோட கடமைன்றது ஒரு கேள்வி. ஆமா, இப்படி பல கேள்விகளுக்கு பதில் இல்ல, விடை இல்ல. நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சைட்ல இருந்து ஒரு ட்வீட் ஒன்று வச்சுதான் எல்லாரும் நம்மள டார்கெட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அந்த ட்வீட்டை மட்டும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன், அதை படிச்சு அதை மட்டும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்க. அபிஷியல் டிவிகே பார்ட்டி HQ அந்த ஹேண்டில் வந்திருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நாளை 27/9 நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் நடைபெற உள்ளது. இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக தனி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாவட்ட பொறுப்பாளர்களை உள்ளடக்கிய இந்த நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் குழுக்கள் வெற்றி தலைவர் அவர்களின் சுற்றுப்பயணம் மற்றும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளும். இந்த குழு வந்து இந்த சந்திப்பு மொத்தத்தை அவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாளை நடைபெற உள்ள, அதாவது 27ஆம் தேதி நடைபெற உள்ள விஷயத்துக்கு 26ஆம் தேதி அறிக்கை வருது. நாளை நடைபெற உள்ள மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக ஏற்பாட்டாளர்கள் மற்றும் குழு விவரம் நல்லா நோட் பண்ணி, ஏற்பாட்டாளர்களுக்கும் குழு விவரங்களையும் இடத்தையும் நேரத்தையும் பின்வருமாறுன்னு சொல்றாங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். அதற்கு பிறகு நாமக்கல் மாவட்டம் இடம் அந்த திரையரங்கம் பக்கத்துல 8:30 மணிக்கு வரணும் காலையில. யார சொல்றாங்க? நிர்வாகிகளை சொல்றாங்க. யார் அந்த நிர்வாகிகள்? அந்த குழுக்கள் 10 பேர் போட்டிருக்காங்க பாரு. அந்த சதீஷ், விஜய் செந்தில்நாதன், சதீஷ்குமார் பிரபுன்னு இந்த 10 பேர் இருக்காங்க பத்திலா. நாமக்கல் மாவட்ட அந்த பொறுப்பாளர்கள் 10 பேர். அந்த 10 பேர் அந்த தியேட்டராண்ட 8:30 மணி ஆண்ட வந்துருங்க. இதுதான் அந்த அறிக்கைக்கான விளக்கம். புரியுதுங்களா? அதே போலதான் கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரம் நாமக்கல் நண்பகல் 12 மணிக்கு நீங்க அங்க வந்துருங்கன்னு யார சொல்றாங்க? அந்த நிர்வாகிகள் சொல்றாங்க. ஏற்பாட்டாளர் குழு 10 பேர் இருக்காங்க பாருங்க, ஆர்கனைசர் டீம். அந்த ஆர்கனைசர் டீம் வந்து நீங்க 10 மணி, அதாவது அந்த 12 மணிக்கு வேலுச்சாமிபுரத்துக்கு வந்துடுங்க. எதுக்கு வர சொல்றாங்க? அங்க இருக்கிற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டா இருக்கா, வரும்போது கரெக்டா ப்ராப்பரா நடக்கணுன்றதுக்காக ஆல்ரெடி அங்க வர சொல்றாங்க. இவங்க இந்த ஒரு பாயிண்ட வச்சுக்கிட்டு தான் திரும்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொன்னது 12 மணி, வந்தது 7 மணி, சொன்னது 12 மணி, வந்தது 7 மணின்னு வாழைப்பழ காமெடி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல எங்கேயுமே இதுல வந்துட்டு தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கரூருக்கு 12 மணிக்கு வருவாருன்னு எங்கடா போட்டுருக்குது? அதுல ஏடா கிறுக்கு பசங்களாடா நீங்க? ஒருத்த பேசவே இல்லைன்னா அவன் மேல ஏறி நீங்க குதிரை ஏறி சவாரி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நாங்க உங்களுக்கு தூக்கிட்டு சுமந்துகிட்டே இருக்கணுமா? ஏடா அறிவு இருக்கிறவனுக்கு நல்லாவே தெரியும். அதுல 12 மணிக்கு விஜய் வருகிறாருன்னு, கரூருக்கு வருகிறாருன்னு அந்த அறிக்கையில இருக்கா? அந்த குழு நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்காங்க, 12 மணிக்கு அங்க வந்துருக்குப்பா, ஆர்கனைஸ் பண்ணிங்கப்பா, கரெக்டா இருக்கா பாத்துக்குப்பான்னு ஒரு பொதுச்செயலாளர் அறிக்கை கொடுக்குறாரு. அதை பேஸ் பண்ணி அந்த நிர்வாகிகள் அங்க வராங்க, அதை மெயின்டைன் பண்றாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இதை புடிச்சுக்கிட்டாங்க. இதோ உலகத்துல எதுவுமே புலனாராய்ச்சி பண்ணி
அதாவது என்ன சொல்றாங்க, இந்த புலனாய்வு புலிகள் பாரு, கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி இந்த பதிவை எடுத்துட்டு வந்து 12 மணிக்கு போட்டிருக்காங்க, 12 மணிக்கு போட்டிருக்காங்க, 5 அறிவு. நான் ஏதாவது சொல்லிட போறேன். நான் அந்த இடத்துல தெளிவா போட்டிருக்கு, எங்களோட காவல்துறை அனுமதி கொடுத்த நேரம் 3 to 10. அந்த 3 to 10 வந்துட்டோம். இன்னும் நான் வேணும் உனக்கு திரும்ப அது வேலிடான பாயிண்டே கிடையாது ப்ரோ. அதை ஆல்ரெடி உடைச்சாச்சு நம்ம. இதை எடுத்துட்டு வந்து சும்மா 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 திரும்ப 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 மக்கள் கிட்ட பொய்யே பரப்புறது. இல்ல இதை வந்துட்டு அந்த 200 ஊபிஸ், ட்விட்டர் ஊபிஸ், இந்த சோசியல் மீடியா ஊபிஸ் சொன்னா ஓகே. சோ கால்ட் அந்த ஜர்னலிஸ்டுமே இதே சொல்றாங்களே, அது சோ கால் ஜர்னலிஸ்ட் கிடையாது, திமுக ஜர்னலிஸ்ட். அவங்களுக்கு பேரே அதான். அவங்க வந்து என்னைக்கோ நிறம் மாறி விட்டார்கள். வாட்ச், டிவி, காரு, ஃபேனு, வீடு எல்லா வசதிகளும் கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ற பேர்ல திமுக ஆதரவா பேசக்கூடியவங்க தான் இன்னைக்கு வந்து 95% கூட சொல்லலாம். 95% பேர் வந்து இன்னைக்கு உருமாறிட்டாங்க, அவங்களுக்கு ஆதரவா தான் செயல்படுறாங்க. ஒருத்தர் கூட இந்த விஷயத்துல வந்து நியாயமா பேசி நான் பார்க்கல. அவங்க செய்யக்கூடிய மொத்த வேலைகளும் வந்து ஒருத்தர் மேல பழிய தூக்கி போடணும், இது யார் மேலேயாச்சும் எழுதணும். புரியுதுங்களா? இது எழுதிட்டு நாங்க நீதிமான்கள், நியாயமான்கள், நாங்க வந்து நேர்மையா நடப்பவர்கள் சொல்லி தன்னை வந்து லேபிள் ஒட்டிக்கிறதுக்காக இன்னொருத்தர் மேல பழி போறதுக்கான வேலைகள் தான் தொடர்ந்து இந்த விவாத மேடைகள்லயும், பத்திரிகைகள்லயும், சேட்டலைட் மீடியாக்கள்லயும், யூடியூப்கள்லயும் இந்த பொய் பிரச்சாரங்களை பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. அதை மக்கள் வந்து மதிக்க கூட இல்லை, அதை கண்டுக்க கூட இல்லை. மக்கள் ரொம்ப யதார்த்தத்தையும் உண்மையும், நான் ஒரு 100 பேர்கிட்ட விசாரிக்கிறேன்னா 98 பேர் வந்து இதுல ஏதோ இருக்குன்னு நம்புறான். அதனாலதான் கோர்ட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு, இதுல சிபிஐ விசாரணை வேண்டும், இதுல பல கேள்விகள் இருக்கு, பல சந்தேகங்கள் இருக்கு, இதுதான் எங்களை சந்தேகத்தை ஏற்படுத்துது, இந்த காரணத்துக்காக தான் நாங்க பண்ணோம்னு அந்த கோர்ட் ஆர்டர் இருக்கு பாருங்க, ஜட்மெண்ட் காப்பி. அந்த ஜட்மெண்ட் காப்பில ரொம்ப அழகா நீதிபதிகள் கொடுத்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் சிபிஐ விசாரிக்குது. ஆனா தமிழக வெற்றி கழகம் எங்கேயுமே சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லவே இல்லை. இவங்க அதுக்கு ஒரு முட்டை கொடுக்குறாங்க, சிபிஐ உள்ள வந்துருச்சுன்னா பிஜேபி உள்ள வந்துரும். இல்ல அந்த ஒரு கேஸ் ஃபைல கூட கரெக்டா படிக்காம யார் இது கேஸ் கொடுத்திருக்காங்க, யார் சிபிஐ கேட்டிருக்காங்க, யார் வந்துட்டு அதான்டா திமுக. கேஸ் கட்டு படிக்க தெரிஞ்சா நீ வக்கீல் ஆயிடுவல்ல, நல்ல 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 வாதாடிட்டா நீ வக்கீல் ஆயிடுவல்ல. அந்த அளவுக்கு அறிவு தான் அவன் அப்படி பேச போறான். அவனோட வேலை கொடுக்கறத வாங்கிட்டு பேசுறதா அவன் வேலை. அவனை போய் நீ வாருடானா வாருவான், அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். மத்தபடி அவன் யார் போட்டதுலாம் அவனுக்கு தெரியாது. போய் சாணி அள்ளுனா அள்ளிட்டு வந்துருவான். அவனுக்கு தெரிஞ்சது அதுதான். அவன் போய் அதெல்லாம் படிச்சு பார்த்து இந்த கேள்வி வைக்க மாட்டான். அப்படி படிச்சு பார்த்தவன் கூட வந்து உள்நோக்கத்தோட பேசுவான். அதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து கடந்த 20 நாட்களாக சமூக வலைதளங்கள்ல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. தெரிஞ்சே பரப்புறான், தெரிஞ்சே ஃபேக். ஆமா இது போய் தான் நான் பரப்புவேன். ஏன்னா அவனுக்கு பயம், நம்ம ஆட்சி போயிடும், போக போதுன்னு உறுதிப்படுத்திட்டான். அந்த உறுதிப்படுத்துறதுனாலதான் இந்த பொய் பிரச்சாரங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரான். அதை கோர்ட்டு மண்ட மேலே வச்சது. போ விசாரிக்கிட்டான், எஸ்ஐடி ஃபார்ம் பண்றோம், உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மூலமா நாங்க வச்ச கோரிக்கை தான். ரிட்டையர் ஆன நீதிபதி மூலமா இந்த கேஸை விசாரிக்கணும். பொதுவான ஆள் விசாரிக்கிட்டாங்க. உன் மேலேயும் என் மேலேயும் தப்பு சொல்றாங்கப்பா, நீ 2 பேரும் விசாரிக்க வேணாம், உங்க 2 பேர் சார்பா வேற ஒருத்தர் நடுநிலையா இருக்கிற ஒருத்தர் விசாரிக்கணும்னு சொல்றான். என்ன தப்பு? வழியில காணல, வழியில பயம் இல்ல, நீ என்ன தப்பு பண்ணியா, ஏன் பயப்படுற? மக்கள் கேட்கறாங்கல்ல, இது எங்களோட கேள்வி கிடையாது. நாங்க பேசினா கூட நீங்க வந்து உள்நோக்கம் இருக்கு, விஜயை காப்பாற்றுறதுக்காக பேசுறோம்னு சொல்லலாம். கேள்வி கேட்பது எல்லாமே பொதுமக்கள். வேணும்னா இந்த வீடியோ போடும்போது நீங்க பொதுமக்களோட கேள்விகளை நீங்க போடுங்க. வீடியோ அந்த கரூர் அந்த சம்பவத்தன்னைக்கு நைட்டு ஒரு அம்மா ஒரு ஹஸ்பண்ட் அவங்க சொல்றாங்க, என்னோட குழந்தை தான் இறந்துருச்சு, ரொம்ப கம்மி ஏஜ் தான் சொல்றாங்க. இதுல வந்துட்டு விஜய்க்கு எந்த தப்பு இருக்கு, அவர் என்ன பொறுப்பு இருக்கு? அவரு சொன்ன இடத்துக்கு வந்துட்டாரு, நாங்களும் வந்தோம், இதுல வந்து பாதுகாப்பு கரெக்டா கொடுக்கல. அதுதான் எல்லாரோட மனநிலையும் இருக்கு. காவல்துறை தரப்புல இருந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க, முதலமைச்சர் ஒரு விஷயத்த பேசுறாரு, அமைச்சர்கள் ஒரு விஷயத்த பேசுறாங்க, அதிகாரிகள் ஒரு விஷயத்த பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்துதான் டவுட் வந்து கோர்ட்டு இது வேண்டாம் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப உள்ள வந்துட்டாங்களா? எப்படி மாற்றானுங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் பேசி வச்சுட்டு ட்வீட்ல மீடியால பேசுறதுன்னா ஓகே, தனி தூக்கணும் அந்தல்காரன், நீ ஒண்ணு பேசு நீ ஒண்ணு பேசு, டேய் யாரனா ஒருத்த ஒழுங்கா பேசுறன்ற மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்க முடியாம இன்னைக்கு சிக்கி இருக்காங்க. சிபிஐ ஒண்ணு விடாம அதை விசாரிக்க போகுது. இந்த விஷயத்துக்குள்ள நம்ம ரொம்ப டீப்பா போவானான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தேரிக்கல்குள்ளலாம் நம்ம போவானா, உண்மை என்னன்றது வெளியே வரப்போகுது. உண்மை நீதி வெல்லுன்னு நம்ம தளபதி தெளிவா சொல்லியிருக்காரு. அதனால இந்த உண்மை கண்டிப்பா ஜெயிக்க போகுது. தொடர் அவதூறுகளை வந்து இந்த சமூக வலைதளங்களை மட்டும்தான் களத்துல இது பிரதிபலிக்கவே இல்லை. என்னென்னவோ பணத்தை கொடுத்து பேச வைக்கிறேன், அதை பண்ண வைக்கிறேன், இதை பண்ண வைக்கிறேன், என்னென்னவோ பண்ண வச்சாங்க. அது கடைசியில எடுப்பல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.
இல்ல இதுல நான் அந்த ஊபிஸ் பேசினா கூட ஓரளவுக்கு சரின்னு ஒத்துக்கலாம். ஆனா இதுல பவர்ல இருக்கிற அந்த மினிஸ்டர்ஸ் சிஎம் பேசுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த டிஎன்இபி கரூர் டிஎன்இபியோட ஹெட் பவர் கட் பண்ணலான்னு சொல்றாங்க. இவங்க செந்தில் பாலாஜியும் பவர் கட் பண்ணலான்றாங்க. ஆனா நம்ம ஸ்டாலின் அங்கிள் வந்துட்டு பவர் கட் பண்ணிட்டோம் அப்படின்றாரு. இப்ப இதுல எதுதான் உண்மை? இதைத்தான் நாங்களும் கேட்கிறோம், என்ன உண்மை அது எங்களுக்கு சொல்லுங்கன்ற. ஏன்னா ஒருத்தர் வந்து கட் பண்ணிட்டோன்றாரு, ஒருத்தர் கட் பண்ணலன்றாரு, ஒருத்தர் ஏசி கரண்ட்ன்றாரு, ஒருத்தர் டிசி கரண்ட் ஜெனரேட்டர்ன்றாரு. என்னதான் உண்மை, என்ன நடந்தது அதை நாம சொல்ல முடியாது இல்லையா? அதை சிபிஐ விசாரிக்குது, நம்ம அதை பத்தி பேசக்கூடாது. ஆனா மாத்தி மாத்தி பேசுறாங்களா, மாட்டிக்கிறாங்களா, இதுதான் வேணும். அதாவது என்னோட விருப்பம் என்னன்னா, நீங்க பேசுங்க, நீங்களே நல்லா பேசுங்க. ஏன்னா இவங்க பேச 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 மக்கள் கிட்ட ஆதரவு ஏறிட்டே போகுது நமக்கு. ஏன்னா இவங்க மாட்டிக்கிறாங்கல்ல. அதாவது சொல்ற போயும் ஒழுங்கா சொல்லணும், காவாலித்தனம் பண்ணாலும் கரெக்டா பண்ணணும். அதை எதையுமே ஒழுங்கா உங்களுக்கு பண்ண தெரியல. நீங்க செய்யற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஜெய்சங்கர் காலத்து ஸ்ட்ராட்டஜி டெக்னிக். மாட்டிக்கிறீங்க, ஒழுங்கா பண்ண வரல, இன்னைக்கு சிக்கிட்டீங்க, அந்த சூழல போய் மாட்டிக்கிட்டீங்க. அது சிபிஐ வந்து வெளுக்க போகுது. அவங்க பதில் சொல்லிட்டோம், நாங்க இதுல வந்து நடுநிலையாளர்கள் தான், நாங்க வந்து இதை விசாரிக்க கூடாதுன்னு தமிழக வெற்றி கழகம் சொல்லியிருந்தா அதுல நீங்க கேள்வி கேட்கறதுல நியாயம் இருக்கு. விசாரிக்கட்டும், இருவருக்கும் பொதுவானவர் விசாரிக்கட்டும்ன்றதா எங்க கோரிக்கை. அது எல்லாம் சிபிஐ பார்த்துக்க போது. எஸ்ஐடி போட்டிருக்கோம், ஓய்வு பெற்ற நீதிபதி அதை கண்காணிக்கிறாங்க. கண்காணிச்சுட்டு என்ன நடந்ததுன்றத சொல்ல போறாங்க. அந்த இறந்து போன குடும்பத்துக்கு வந்து நீதி கிடைக்கணும்ன்றதான் எங்களோட கோரிக்கை. ஆனா தளபதி அவர்கள் அந்த மக்களை சந்திக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா சந்திக்காததன் பின்னணி என்னன்றதை அவனை பத்தி பேசுறானா, இவங்களோட அஜெண்டா அதுதான். போ 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 போன்னு புஷ் பண்றது, போயிட்டா கொண்டுட்டியேன்னு பிரஸ் பண்ணது. என்னடா அவங்க வாயில எதை வச்சு தேய்க்கிறது, என்ன பண்ணலாம், என்னென்ன பேசுறாங்க. பனையூர் பண்ணையார் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார், சரி வெளியே வந்து காட்டிட்டோம், மாஸ்க் காட்டிட்டோம், இப்போ வெளியே வந்ததுனாலதான் உயிர் போச்சுன்னு பேசுறானுங்க. அப்போ உங்க நோக்கம் என்ன? நீ என்ன பண்ணாலும் நான் பேசுவேன், என்ன பண்ணாலும் நான் குறை சொல்லுவேன். ஏன்னா நான் குறை சொன்னாதான் என் வயிறு ரொம்ப. சொல்லிக்கோ, நீயும் குழந்தை குட்டி வச்சிருப்ப, கல்யாணம் ஆயிருக்கும், புள்ள குட்டிக்காரன், பொழைச்சிக்கோ, நான் என்ன சொல்ல போறேன், எதுவும் வேணாம். நீ என் தளபதியை விமர்சனம் பண்ணி உனக்கு வயிறு ரொம்பதா சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ எத்தனை நாள் இந்த பொய் எடுப்படும், எத்தனை நாள் இந்த பொய் உன்னால பேசிட முடியும்? இன்னைக்கு தளபதி அவர்கள் அந்த மக்களை சந்திக்க முடியல. ஏன் முடியல? அங்க உரிய அனுமதி கிடைக்குதா இல்லையா, பர்மிஷன் கேட்டு காத்துக்கிட்டு இருக்கோம், மண்டபங்கள் கேட்கிறோம், கொடுக்கப்படல, இப்படி பல சவால்கள் இருக்கு நமக்கு. இதற்கு இடையில நாம கமிட் பண்ண மாதிரி அந்த மக்களுக்கு அந்த பணத்தை கரெக்டா கொடுத்துடணும்னு நேற்றைய தினம் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து 20 லட்சம் ரூபாய் ஆர்டிஜிஎஸ் மூலமா ஆன்லைன் டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு. பண்ணிட்டு அந்த மக்கள் பேசுறாங்க. இதுல இருக்கிற கொடுமை என்னன்னாங்க, எவ்வளவு மலினமான அரசியல், வன்மமான அரசியல், கொச்சையான அரசியல் பண்றாங்கன்னா, பாதிச்சு. அதாவது ஒரு இறப்பு நடக்குதுன்னா அந்த இறப்பை பார்த்து சங்கடப்படுறவன் ஒருத்தர் இருப்பான், சந்தோஷப்படுறவன் ஒருத்தர் இருப்பான். அதுல நமக்கு என்ன ஆதாயம் இருக்குன்னு யோசிக்கிறவன் நிறைய பேர். ஆனா இதுங்க வேற ரகமா இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஆதங்கப்படுறானுங்க. ஐயோன்னு ஆதங்கமும் வந்து உண்மையான ஆதங்கம் இல்ல, இவர் அட்டாக் பண்ணணுன்றதுக்காக போலியான ஆதங்கம் அந்த மக்கள் மேல படுறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து நம் தலைவருக்கு ஆதரவாக பேசும்பொழுது இவங்க என்ன பண்றாங்க, அந்த பணத்துக்காக தான் அவங்க அப்படி பேசுறாங்கன்னு பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸே வந்து அசிங்கப்படுத்துறாங்க. இதுல எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு அரசியல் இது. 20 லட்சம் ரூபாய் இவங்களை பேச வைக்குதுன்னு சொல்றாங்கன்னா, அப்போ இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி ஆதங்கப்படலாம்? அந்த மக்களுக்கு நீதி வேணும்னு கேட்கலாம், எங்க முதலமைச்சர் களத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லலாம், அந்த மக்களுக்காக தான் நாங்க இருக்கோம்னு. அப்போ சொல்லாமே போய் தான் இல்ல. அப்போ உங்களோட சுய லாபத்திற்காக, சுய அரசியல் லாபத்திற்காக அந்த எந்த மக்களையும் நீங்க அசிங்கப்பட துணிய மாட்டீங்க, அதாவது யோசிக்க மாட்டீங்க. யார வேணாலும் அசிங்கப்படுத்துவீங்க. அந்த 41 குடும்பத்தும் 20 லட்சம் ரூபாய் பேச வைக்குது. அந்த 20 லட்சம் ரூபாய்க்காக தான் வந்து இவங்க பேசுறாங்கன்னா, பணமே வாங்காத தமிழ்நாட்டுல ஏதோ கடை கோடியில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டு மக்கள் வந்து விஜய் மேல தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. 20 லட்சம் ரூபாய் வாங்கினா ஏன்னா உண்மை ஜெயிக்கும், பொய் தான் வந்து மாத்தி மாத்தி பேச வைக்கும். ஏன்னா இவர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசலாம். உண்மை எப்பவுமே உண்மைதான். ஏன்னா இவங்க சொல்றது வந்து என்ன, ஒரு அம்மா பேசுறாங்க, என் புள்ள மாதிரி எனக்கு விஜய்னு பேசுறாங்க. என்னம்மா 20 லட்ச ரூபாய் பேச வைக்குதான்னு ஒருத்தர் பேசுறாரு. அப்ப நீ கொடுத்த 10 லட்ச ரூபாய் ஏன் உங்களுக்காக பேசல? ஏன்னா உண்மை என்னன்றது அவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? எனக்கு நான் அந்த பதிவுகள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயி போச்சு. என்னடா இவனுங்க கேவலம் ஓட்டு அரசியலுக்காக வந்து இந்த அளவு தரம் தாழ்ந்து போயிட்டோமா? முதல்ல கட்சி, தனி மனித துதிப்பாடல், வெறுப்புகள்லாம் தாண்டி நம்ம முதல் மனிதர்கள் மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும். ஒரு இழப்பு நடந்திருக்கு, அவங்களுக்கு பணம் வந்திருக்கா, சந்தோஷம், நல்லா இருங்க. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, பிடிக்கல. இறந்து போனது நம்ம உறவுகள், செத்து போனது நம்ம குடும்பத்துல ஒருத்தன், அந்த தளபதி வருத்தப்படுறாரு, அந்த துக்கத்துல பங்கு எடுத்துக்கிறாரு, அவங்களுக்கு போன் பண்ணி வீடியோ கால் பண்ணி அழுகுறாரு. உங்களுக்கு என்ன வலிக்குது? நேரில் போக மாட்டியான்னு கேட்கறது, பணத்தை கொடுக்க மாட்டியான்னு கேட்கறது, உங்க அஜெண்டா என்னவா இருக்கு?
இன்னைக்கு தளபதி சொன்னது நடக்குதா இல்லையா? டிவிகே விசஸ் டிஎம்கே மாறிடுச்சா களம்? அந்த களம் இன்னைக்கு மாறி இருக்கா?